ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் கிரேவி சிக்கன் கறி எப்படி செய்கிறோன்னு பார்ப்போமா. இது ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தது. ஆனாலும் மற்ற எல்லா வியூவர்ஸ்க்காகவும் நான் இன்றைக்கி கிரேவி சிக்கன் கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ஸ்பைசியான கறி. வாங்க செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணது நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆகி வரக்குள்ள பே லீவ்ஸ் 2, அதே மாதிரி காடமம் 2, சினமம் 2 பீஸ் எல்லாத்தையுமே இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் லைட்டாக சோட்டே பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சோட்டே பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நான் இதை சிக்கனை 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா இதுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா தேவையான அளவு பார்த்து கணக்காக இப்போமே ஆட் பண்ணிக்கொண்டா அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்துக்கும் நல்லா உப்பு புளி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்போமே போதுமான அளவு சால்ட்டை இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே இது இந்த ஆயிலில் வதங்குறதுக்கு விடணும் நல்லா. ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு இப்படி தான் நிற்கும். இந்த டைமில் நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கொள்கிறேன். கர்டை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி கர்ட் கறி குக்காவின பிறகு துண்டு துண்டாக நிற்கும். ஸோ அதனால் கர்ட் நல்லாவே கரைகிற அளவுக்கு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு இன்றைக்கி நான் 2 பிக் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது மெஷர் பண்ணி பார்த்தா எப்படியும் 200 கிராம் சிக்கும். அதே மாதிரி பிக் டொமாட்டோ 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். க்ரீன் சில்லி 2 இந்த மாதிரி நீட்டமாக கீறி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு இது நல்லா குக்காக விடணும். நல்லா குக்காவின பிறகு பார்த்தா இப்படி தான் நல்லா வாட்டர் கூடே வைக்கும். இப்போ இந்த சிக்கனில் ஆனியனில் எல்லாத்துலேயுமே தண்ணி வைக்கும். அதெல்லாம் தண்ணி விட்டுறணும். இப்படி தான் நல்லாவே வைக்கும். இதை பார்க்காம நாங்கள் ஏர்லியாகவே இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் கிரேவி கூடிடும். ஸோ அதனால் எப்போயுமே கிரேவி சிக்கன் குக் பண்ணக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் ஆனியன் டொமாட்டோ எல்லாம் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சு அதில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் மசாலா எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் 3 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சிக்கன் மசாலா இருந்தாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ 1.5 டீஸ்பூன் அப்படி 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடர் எப்படியுமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் கியூமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லாவே இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எப்படியுமே இது இந்த கிரேவி சிக்கனுக்கு நான் போட்டிக்கிற சில்லி பவுடர் எல்லாம் நல்லாவே போதும். இதை விட நல்லாவே ரொம்பவே காரம் தின்ற ஆட்கள்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மிச்சம் வாட்டர் ஆட் பண்ணலை ஏற்கனவே இதில் வாட்டருக்கு. ஸோ நான் இதை எப்படியே க்ளோஸ் பண்ணி கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு எப்படியும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக்காக விட்டு எடுத்துக்கொண்டா இந்த மாதிரி நல்லா கிரேவியெல்லாம் திக்காகவே நல்லா குக்காகவே இருக்கும். இப்போ இதை நாங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ பாருங்கள், என்னோடய சிக்கன் நல்லாவே குக்காக வைக்குது. அதே மாதிரி கிரேவியும் நல்லா திக்கான கிரேவியாக வைக்குது. எப்போவுமே சிக்கனை குக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா குக்காகி எண்ணெய் எல்லாம் மேலே உள்ள ஆயில் எல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வந்திக்கும். ஸோ இப்போ ஃபைனல் டச்சுக்கு
ஒரு பொடி கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்து அதை நல்லா இதுக்கு மேலால் போட்டு அப்படியே லிட்டால் நல்லா க்ளோஸ் பண்ணி சரியாக ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தா எங்களோட சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எங்களோட சிக்கன் கறியை சர்வ் பண்ணிக்கிறோம். சிக்கன் கறி வந்து ஒரு நல்ல சூப்பரான ஐடியல் சைட் டிஷ். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், எதுக்கு வேண்டான்னு நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே வாய் திறந்த சிக்கன் தான். இந்த சிக்கன் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.